என்டிஏ கூட்டணியோட பலம் நல்லா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பெரிய லெவல்ல போயிட்டு இருக்காங்க. நேத்து வந்து நம்ம டிடிவி அவர்கள் சேர்ந்ததுக்கு நம்ம பத்தி பேசியிருக்கோம். இரவு வந்து அன்புமணி அவர்கள் சந்திச்சிருந்தாரு. இப்போ வரைக்கும் புரட்சி பாரதம், ஜான் பாண்டியன் அவர்கள்லாம் சந்திக்க இருக்காங்க. எல்லாருமே பியூஷ் கோயல் கிருஷ்ணசாமி வராரு. ஆமா. ஜான் பாண்டியன் இவங்க அந்நியார் சொன்னாங்களே, எங்கள்கிட்ட யாரும் பேசல. பேச- பியூஷ் கோயல் பேசிட்டு இருக்காரு. பேசியிருக்காரு. ஜி.கே. வாசன் வந்து பார்த்துட்டாரு. பியூஷ் கோயலும் பிரேமலதா கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஓபிஎஸ்ஸை பிரச்சனை வந்து எடப்பாடி சைடு தான் நினைக்கிறேன். ஓபிஎஸ் ஓகே போல ஏதோ அவருக்கு எதுனாலும் ஓகே தானே. அவர் என்னன்னா சொல்ல முடியும். நிபந்தனை இல்லாமல் இணைய தயார். இப்போ அவர் மட்டும் தான் இருக்காரு. அது வேற பிரச்சனை. அவர் மட்டுமா? இன்னொருத்தர் இருக்கிறாரு தாவேகால. அது கரெக்டு. நம்பி வெம்பி அவர் என்ன சொன்னாரு? ஏய், ஒன்னா இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் நான் பேசியிருந்தேன். நீங்க எல்லாம் அங்க போய் சேர்ந்துட்டீங்க. இப்ப நான் தனியா இருக்கிறேன். அது வந்து புசிக்கிட்ட மாட்டு முழிச்சுன்னு இருக்கிறேன். கூட இன்னொன்று ஒண்ணுக்குது. தேவையில்லாம பசுமன் ஜெயந்திக்கு வர வச்சு சேர்த்து விட்டு லாஸ்ட்ல இன்னைக்கு நான் தனியாகிறேன்டா, நீங்க எல்லாம் ஒன்னாயிட்டீங்களான்ற மாதிரி இப்ப அவர் புலம்பினுக்கிறாரு. அவரு இப்ப வேற லிஸ்ட் மூவ் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிறாராம். எங்க அதுதான் தெரியல. அண்ணா உருவாக்கிய ஒரிஜினல் தாய் கழகத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது பேரம் படிஞ்சா கூட போற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு தெரியல. ஏன்னா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியல. 23ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கன்னாரு. ஒருவேளை இதுவா இருக்குமா? இதா கூட இருக்கலாம். என்டிஏ கூட்டணியோட இந்த பலத்தை எப்படி பாக்குறதுன்னு? என்டிஏ கூட்டணி நேற்று டிடிவி வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு எல்லார் மத்தியிலும் ஒரு உற்சாகம். அதாவது ஒன்றுபட்ட அதிமுகன்ற மாதிரி சசிகலா அவங்க வந்து இதுக்கு வைத்தியலிங்கத்துக்காக ஒரு அறிக்கை ஒன்று விட்டாங்க. அந்த அறிக்கையில் அவங்க இறுதியில் சொல்கிறது அதிமுக அம்மாவுடைய ஆட்சி வரணும் அப்படின்றது நான் ஒரு வியூகம் வகுத்துள்ளேன். திமுக அந்த ஆட்சி ஆகலணுன்ற அப்படி தான் போகிறாங்க. அந்த வியூகம் ஒருவேளை வாய்ஸ் கொடுக்கறதா கூட இருக்கலாம். அதனால் அதிமுகன்றது ஒன்றுபட்டு பரவலாகிட்டு வருது. ஒருவேளை ஓபிஎஸ் நாளைக்கு மேடை ஏறிட்டாருன்னா அதிமுக கிட்டத்தட்ட வந்து 1-2 பேர் நம்பினவங்க வெளியே போயிட்டாங்க. அந்த குன்னம் ராமச்சந்திரன் எவ்வளோ வருத்தப்படுறாரு பாருங்க. இதுதான் அதிமுக. அவங்க ஈஸியாக அதுக்கு போய் மெர்ஜ் ஆக மாட்டாங்க. இந்த மாதிரி ஒன்றும் இல்லாதது தலை இதானது தான் அங்கே போகும். இப்போ அவர் போனார், என்ன ஆச்சு மரியாதை? நம்ம மனோஜ் பாண்டியன் 2 நாள் நியூஸ் அவ்வளோதான். ஜெயஸ்ரீ பிரபாகரன் தாவேகா போனார். என்ன ஆனாரு? அவர் ரொம்ப பாவம். இல்ல வேற விஎஸ் பாபு வேற எங்கேயாவது போய் கரிவாலத்தில் நின்று இருந்தா யாராவது வருவாங்க போவாங்க வணக்கம் வச்சுட்டு இருக்கலாம். ஆமா, அங்க பனையூர் உள்ளே விட மாட்டாங்க. வேணா ஆதவ அர்ஜுன் ஆபீஸ்ல போய் வேணா உட்காந்துட்டு இருக்கலாம். இல்ல வேற விஎஸ் பாபு வேற அவர் வேற போய் சேர்ந்துருக்காரு. அவரை விடுங்க. அவர் இருந்தா பிரச்சனை. அதிமுகவுலயும் பிரச்சனை. போயிட்டாரு, அவ்வளவுதான். அவர்லாம் பெரிய அளவுலாம் இதெல்லாம் கிடையாது. ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தாரு. இருக்கும்போதே திமுகல கட்டம் கட்டி வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. நான் சொல்றது இந்த மாதிரி ஆட்கள். ஜெயஸ்ரீ பிரபாகரன் ஒரு நல்ல பேர் இருந்தது போச்சு.